சரி, இப்போது ஒரு பழைய அரண்மனையில் நடந்த திகில் சம்பவத்தை பற்றி பார்ப்போம். தமிழகத்தில் உள்ள ஒரு பழமையான சிற்றூரில் 200 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு பெரிய அரண்மனை இருந்தது. அந்த அரண்மனை ஒரு காலத்தில் மன்னர்களின் ஆட்சிக்கான சின்னமாக இருந்தது. ஆனால் இன்று அது சுவர்கள் சிதைந்து, ஓவியங்கள் கிழிந்து, கதவுகள் சுழன்று ஒலிக்கின்றன. அந்த அரண்மனை குறித்து ஊர் மக்கள் ஒரே பேச்சை பேசுவார்கள். இரவு 12 மணிக்கு பிறகு அங்கிருந்து பெண் குரல் கேட்கும். யாராவது உள்ளே போனால் மீண்டும் உயிரோடு வரவே மாட்டார்கள். அந்த மன்னரின் ஒரே மகள், பெயர் பொற்கொடி. அவள் அறிவில் சிறந்தவள். ஆனால் அடுத்த ராஜ்ஜியத்தில் இருந்து வந்த சதிகார மன்னன் அவளை மணம் புரிய முயன்றான். அவள் மறுத்ததால் அவளை பலவந்தமாக கொன்று அரண்மனையின் உள்ளே புதைத்துவிட்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு அந்த அரண்மனையில் அமைதியே இல்லை. காவலர்கள் தங்கள் கண்களில் பொற்கொடியை பார்த்ததாகச் சொன்னார்கள். நடு இரவில் மாளிகை மண்டபத்தில் வெள்ளை ஆடையில் ஒரு பெண் மெதுவாக நடந்து வருவாள். அவள் முகத்தில் இரத்த கறைகள், கண்கள் சிவந்து தீப்பொறி போல் எரிவது போல தெரியும். சில வருடங்களுக்கு முன்பு சென்னை நகரத்தில் இருந்து வந்த வரலாற்று ஆய்வாளர் குழு அந்த அரண்மனையை ஆராய வந்தனர். ஊர் மக்கள் எச்சரித்த போதும் அவர்கள் நம்பவில்லை. இது எல்லாம் கதைகள்தான், அறிவியல் ஆதாரம் வேண்டும் என்று கூறி அவர்கள் அரண்மனையின் உள்ளே முகாமிட்டார்கள். முதலில் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் நள்ளிரவு 1 மணிக்கு பழைய நகைகள் ஒலிப்பது போல சத்தம் வந்தது. சுவரில் தொங்கியிருந்த கண்ணாடியில் திடீரென ஒருவரின் பிரதிபலிப்பு தெரிந்தது. ஆனால் யாரும் அங்கே இல்லை. அங்கு ஒரு பெண் குரல் மெதுவாக கேட்டது. என் உயிரை பறித்தவர்களின் வாரிசுகள் யார் என்று கேட்டது. அந்த குரல் கேட்டு ஒரு ஆய்வாளர் திடீரென மயங்கி விழுந்தார். மற்றவர்கள் வெளியே ஓடினார்கள். ஆனால் கதவு தானாக மூடப்பட்டுவிட்டது. கதவின் அருகே நின்றவர்கள் யாரோ குளிர்ந்த கையால் பிடித்து இழுப்பது போல உணர்ந்தனர். அடுத்த நாள் காலை மக்கள் அரண்மனைக்கு வந்தபோது ஆய்வாளர்கள் அங்கேயே மயக்கத்தில் கிடந்தனர். அதில் ஒருவரின் கையில் பழைய தமிழ் எழுத்துக்களால் எழுதப்பட்ட காயங்கள் இருந்தன. அதில், இந்த நிலம் என்னுடையது, இங்கு யாரும் வாழக்கூடாது என்று இருந்தது. அதன் பிறகு அந்த அரண்மனைக்குள் யாரும் போக முயற்சிக்கவில்லை. இன்றும் அந்த அரண்மனைக்குள் நள்ளிரவு செல்லும் யாரும் அந்த பெண் ஆவியின் சிரிப்பையும் இரத்த கண்ணீரையும் கண்டதாக கூறுகின்றனர். மீண்டும் ஒரு திகில் அனுபவத்தோடு சந்திப்போம். Thanks for watching. Please subscribe to my channel.